Welcome viewers. Plus 2 chemistry syllabusல unit 12 carbonyl compounds and carboxylic acidங்கிற லெசன்ல நாம இப்போ பார்க்க போறது structure of carbonyl compounds and carboxylic acid. முந்தின வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பனைல் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் பார்க்க போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பனைல் குரூப். C டபுள் பாண்ட் O இருந்தால் தான் நம்ம என்ன சொல்கிறோம், கார்பனைல் காம்பவுண்ட்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த C டபுள் பாண்ட் ஓவில் ரெண்டு பாண்டில் வந்து சப்போஸ் தே ஹாவ் 2 R அல்கைல் குரூப் இருந்தால் அதை கீட்டோனும், R C இங்கே H இருந்ததுன்னா ஆல்டிஹைடுன்னு சொல்கிறோம் இல்லையா. சாதாரணமாக நம்ம ஸ்ட்ரக்சரை பார்த்த உடனேயே நம்ம சொல்லிவிடுவோம், அதாவது RCHO அப்படின்னா நம்ம வந்து ஆல்டிஹைடு அப்படின்னு சொல்லுவோம். RC டபுள் பாண்ட் O R டேஷ் அப்படின்னா வந்து கீட்டோன்னு சொல்லிடுவோம். இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம், ரைட். இப்போ நம்ம பார்ப்போம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பனைல் காம்பவுண்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு C டபுள் பாண்ட் O இருக்கு இல்லையா, இந்த C டபுள் பாண்ட் O அப்படிங்கிற இந்த ரெண்டு ஆட்டமே வந்து sp2 ஹைபிரிடைசேஷன். ஓகேவா, பொறுமையாக கவனிச்சுட்டு வாங்க, ரொம்ப ஈஸி இது. ஓகே, C டபுள் பாண்ட் ஓங்கிறது வந்து sp2 ஹைபிரிடைஸ்டு. சிம்பிளாக சொல்லிடுறேன், இந்த கார்பனும் இந்த ஆக்சிஜனும் sp2 ஹைபிரிடைஸ்டு, ரைட். இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு சிக்மா பாண்ட், இந்த சிக்கும் இந்த ஆறுக்கு இடையில ஒரு சிக்மா பாண்ட், அப்புறம் இந்த சிக்கும் இங்கே ஒரு ஹெச் இருக்கலாம் அல்லது ஆறு இருக்கலாம், அங்கேயும் ஒரு சிக்மா பாண்ட். ஓகே, அப்போ எத்தனை சிக்மா பாண்ட் இருக்கு? 3 சிக்மா பாண்டு இருக்கு. அடுத்தது இந்த C டபுள் பாண்ட் ஓங்கிறது பார்க்கும்போது எந்த பாண்டுக்கு ஈக்குவல் அப்படிங்கும்போது நம்ம அல்கீன் பார்த்துருக்கோம்ல, C டபுள் பாண்டு C அப்படின்ட்டு ஒரு அல்கீன் குரூப், அந்த பாண்டும் ஈக்குவல் தான், சிமிலர் டபுள் பாண்டு தான். அடுத்தது இங்கே 3 சிக்மா பாண்ட்ஸ் ஆன பிறகு ஆல்டிஹைட்னா இங்கே இருக்குன்னு என்ன சொன்னேம்மா, ஹெச் இருக்கணும்னு சொன்னேன். மேபி ஃபார்மால்டிஹைடில் இங்கே ஹெச் இருக்கும், HC டபுள் பாண்ட் ஓன்னு இருக்கும் ஃபார்மால்டிஹைட். அசிட்டால்டைனா இங்கே CH3 CH ஓன்னு இருக்கும். CH3னா அல்கைல் குரூப்பில் இருக்கக்கூடிய கார்பனோட இது பாண்டாக இருக்கும், சிக்மா பாண்ட். ஓகேவா, ரைட். அப்போ C3 சிக்மா பாண்ட் இருக்கிறதுல ரிமைனிங் இருக்கக்கூடிய அன்ஹைபிரைஸ்டு p ஆர்பிட்டால் இருக்கும், 2p ஆர்பிட்டால் கார்பனில் இருக்கும். அது எப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து சேம் பிளேனில் இருக்கும் இப்படி, ஓகேவா, இந்த மாதிரி இருக்கும். ஆக்சிஜன்லேயுமே என்ன இருக்குது, ஒரு p ஆர்பிட்டால் இருக்கும், அன்ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில என்ன நடக்குதுன்னா பாண்டிங் ஆகுது. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில என்ன ஆகுதுப்பா, பாண்டிங் ஆகுது. ஸோ இது பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும் இது ரெண்டும், ஓகேவா. அதாவது 4th வேலன்சி ஆஃப் த கார்பன் which is remains in the unhybridized 2p orbital which lies in the perpendicular to the plane of the structure, and this is overlapping with the oxygen atom, 2p orbitals of the oxygen atom. இது மாதிரி ஒரு பாண்டிங் ஆகுது. இந்த மாதிரி இது ரெண்டு கடையில் பாண்டிங் ஆனதுன்னா அதுக்கு பேர் தான் வந்து என்னது, பை பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சி ஆக்சிஜனுக்கும் சிக்கும் ஆக்சிஜனுக்கு இடையில பை பாண்டு உருவாகுது இல்லையா. அடுத்தது இந்த ஆக்சிஜன் வந்து மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் இல்லையா. அப்போ இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கு இடையில இருக்கக்கூடிய பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எங்கே போகும், அதிகமாக ஆக்சிஜனை நோக்கி போகுது. அப்போ ஆக்சிஜன் நோக்கி போகும்பொழுது போலார் நேச்சராக இருக்கும். இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜன் இடையில போலார் இன் நேச்சர். இப்போ ரெண்டு எலக்ட்ரானை வந்து ஆக்சிஜன் பக்கம் போயிடும். அப்போ கார்பன் வந்து எலக்ட்ரோ பாசிட்டிவாகவும் ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவாக இருக்கும், போலார் இன் நேச்சர் ஆகும். திஸ் இஸ் த போலரைசேஷன் ஆஃப் த கார்பனைல் காம்பவுண்ட். இதான் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம், ஓகேவா. அப்போது சிஓக்கு அப் அண்ட் டவுனில் வந்து எலக்ட்ரான் கிளவுட்ஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுது இல்லையா, இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரியா இருக்கான போலரைசேஷனாக இருக்கிறதுனால ரியாக்டிவிட்டிஸ் ஆஃப் த கார்பனைல் குரூப் வந்து இன்க்ரீஸ் ஆகும்.
இந்த ரீசனால தான் அவங்க வந்து ரியாக்ஷன் வந்து இன்வால்வ் ஆவாங்க. அடிஷன் ரியாக்ஷன் சிலையும் ஓலையும் அந்த டபுள் பாண்டு செப்டா அது வந்து உடஞ்சி இங்கேயும் இங்கேயும் என்ன ஆகும், கனெக்ட் ஆகும். அடிஷன் ரியாக்ஷன்ஸில் வந்து இன்வால்வ் ஆகுது. ஓகேவா? அடுத்தது CO, இங்கே இருக்கக்கூடிய CO அல்லது HO என்ன பாண்ட் ஆங்கிள் வந்து 120 டிகிரியில் இருக்கும். ஓகேவா? இவ்வளோ தான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கார்பனைல் காம்பவுண்ட். இப்போ பார்க்கலாம். C டபுள் பாண்ட் ஓங்கிறது என்னதுங்க, sp2 ஹைபிரிடைசேஷன். அண்டு செகண்ட் பாயிண்ட் C டபுள் பாண்ட் O பாண்ட் வந்து எதுக்கு சிமிலராக இருக்கு, சிமிலர் டு C டபுள் பாண்ட் C டபுள் பாண்ட் ஆஃப் த அல்கீன் குரூப்புக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னேன். ஓகேவா? அடுத்தது இப்போ இந்த C வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னோம், சிக்மா பாண்டில் இருக்கும் இல்லையா? கார்பனைல் வந்து சிக்மா பாண்டு இருக்கும், 3 சிக்மா பாண்டு இருக்கும். கார்பனைல் கார்பன் என்ன செய்யுங்க, டு ஃபார்ம்ஸ் த 3 sigma bonds. Okay, using their 3 sp2 hybridized orbital. ஓகே, ஒரு சிக்மா பாண்ட் யாரோட, ஆக்சிஜனோட. another 2 sigma bonds, another 2 sigma bonds வந்து ஒன்று வந்து ஹைட்ரஜன் இருக்கலாம், ஹைட்ரஜன் அண்டு கார்பன், இதில் ஆல்டிஹைடில். ஓகே, அனதர் வந்து இது ஒரு டைப். அனதர் வந்து ஆர் 2 கார்பன் இன் கீட்டோன். ஓகேவா? இவ்வளோதான். C டபுள் பாண்ட் O இஸ் sp2 ஹைபிரிடைஸ்டு. C டபுள் பாண்ட் O பாண்ட் வந்து C டபுள் பாண்ட் Cங்கிற அல்கீனுக்கு ஈக்குவல். இந்த கார்பனைல் சென்ட்ரல் வந்து 3 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. அதில் எல்லாமே வந்து sp2 ஹைபிரிடைஸ்டு. ஒரு சிக்மா பாண்ட் வந்து ஆக்சிஜனோடவும், என்னது ஒரு சிக்மா பாண்ட் வந்து ஆக்சிஜனோடவும், அனதர் 2 சிக்மா பாண்ட்ஸ் வந்து ஹைட்ரஜன் அண்ட் கார்பனைல் அதாவது ஆல்டிஹைடு ஆர் 2 கார்பன் இன் தி கீட்டோன். ஓகேவா? இதுதான் இந்த பாண்ட் ஆங்கிள் வந்து 120 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன, இப்போ ஃபோர்த் இருக்கு இல்லையா, ஃபோர்த் அதாவது இப்போ ஆல் 3 சிக்மா பாண்ட் எப்படி இருக்குன்னு சொன்னோம், ஆல் 3 sigma bonded atoms are lying on the same plane சொன்னோம் இல்லையா? அந்த ஃபிகர்ல பார்த்தீங்களா, சேம் ஃப்ளேம் இந்த ஃபிகர். நெக்ஸ்ட் ஃபோர்த் வேலன்ஸ் இருக்கு இல்லையா, ஃபோர்த் ஒரு ஆட்டம் இருக்கும் இல்லையா, அன்ஹைபிரிடைஸ்டு. ஃபோர்த் வேலன்சி எலக்ட்ரான் ஆஃப் கார்பன் எங்கே இருக்குது, ரிமைன்ஸ் இன் unhybridized 2p orbital. Okay, unhybridized 2p orbital lies perpendicular to the plane and overlaps with 2p orbital of oxygen to form a C double bond O 5 bonds. Okay, 5 bonds. அவ்வளோதான். லாஸ்ட் ஒன் எது தெரியல, அந்த இது இருக்கு இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட்டு இந்த ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு இல்லையா, அது எப்போவுமே எப்படி இருக்கும், 2 நான் பாண்டிங், ஓகே, நான் பாண்டிங் pairs of electrons. It occupies
அதிலே இருக்கும் இல்லையா. ரிமைனிங் 2 p ஆர்பிட்டால். அடுத்தது இன்னொரு விஷயம், ஆக்சிஜன் ஆட்டம் வந்து செகண்ட் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ், செகண்ட் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். அதனால் attracts the shared pair of electrons between carbon and oxygen towards itself. ஒரு ரெண்டு பேருக்கு பாண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ரெண்டு எலக்ட்ரானும் ஆக்சிஜனை நோக்கி தான் போகும். எதுக்குன்னா ஆக்சிஜன் இஸ் த மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் இன் நேச்சர் and hence the bond is polar in nature. அதனால தான் அந்த bond வந்து polar nature, polarization. இந்த polarization நமக்கு என்ன யூஸ் ஆகுது அப்படின்னா contributes the reactivity of carbonyl RCHO and RCOR dash. This is the structure of carbonyl compound. Okay, அடுத்து நம்ம பார்க்க போகிறது carboxylic acid. இப்போ structure of carboxylic group நம்ம இப்போ பார்க்க போகிறோம். resonance structure or canonical structure சொல்லுவோம். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் ஒன், கார்பாக்சில் குரூப் இருக்கு இல்லையா. இந்த கார்பாக்சிலிக் குரூப் வந்துட்டு பிளேனார் அரேஞ்ச்மெண்ட், கார்பனைல பத்தில் அது மாதிரி பிளேனார் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும். இப்போ நான் சொல்லிடுறேன். கார்பன் வந்து sp2 ஹைபிரிடைசேஷன், ஆக்சிஜனும் sp2 ஹைபிரிடைசேஷன் இல்லையா. இவங்க எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இது வந்து என்னது பிளேனார் இன் நேச்சராக இருக்கும், இது sp2 இருக்கும். இந்த ஒரு sp2 hybridized orbital bonded with sp2 hybridized orbitals of the oxygen. Here also another oxygen, another வந்து alkyl groupல இருக்கக்கூடிய கார்பன், அது sp3 கார்பன் இருக்கும். This is the first 3 sigma bonds வந்து ஃபார்ம் ஆகிடுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், அன்ஹைபிரிடைஸ்டு 2p ஆர்பிட்டால் கார்பன் இருக்கும், இங்கேயும் ஆக்சிஜன்லேயும் இருக்கும், இன்னொரு ஆக்சிஜன்லேயும் இருக்கும். அவங்க வந்துட்டு இப்போ இது ரெண்டு வந்து பேரலாக இருக்கும், அதாவது அது பெர்பெண்டிகுலராக இருக்கும். அடுத்து இவங்க பாண்டிங் எப்படி இருக்குன்னா பேரலல் ஓவர்லாப்பிங் ஆகும். சிக்கு ஓக்கு இடையில பாண்ட் ஆகலாம், லேட்டரல், அதாவது இந்த மாதிரி லேட்டர்னு சொல்லுவோம் அல்லது பேரலல்னு சொல்லுவோம், ஓவர்லாப் ஆகும். அல்லது சிக்கும் இந்த ஓக்கு இடையில வந்து ஓவர்லாப் ஆகும். அப்படி ஆச்சுன்னா பை பாண்ட்ஸ் கிடைக்கும். அதாவது ஒன்று இங்கே ரெண்டு பேருக்கு இடையில இருக்கலாம், இந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இங்கே வந்ததுன்னா இங்கே வந்துட்டு மைனஸ் ஆகும். ஸோ இதுக்கு பேர் வந்து ரெசனன்ஸ் கனானிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நாம சொல்லுவோம். புரியுதுங்களா? அடுத்தது சி டபுள் பாண்ட் ஓ, இந்த OHங்கிற இந்த கார்பனைல் சென்டர் இருக்கு இல்லையா, கார்பன் சென்டர் அண்டு ஆக்சிஜன் ஆட்டம் ரெண்டு பேருமே என்ன ஹைபிரிடைசேஷன், sp2 ஹைபிரிடைசேஷன். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த சி வந்து என்னது, இங்கே சிக்மா பாண்ட், இங்கேயும் சிக்மா பாண்டு, இங்கே ஓ இருக்கும், இங்கே ஓ இருக்கும். அடுத்தது இங்கே என்ன இருக்குது, கார்பன் ஆஃப் த அல்கைல் குரூப் இல்லையா. அல்கைல மேபி CH3 கூட போட்டுக்கோங்களேன். அல்கைல் குரூப்பு சிக்மா பாண்டு இருக்கும் இல்லையா, 3 சிக்மா பாண்டு இல்லையா. ஸோ இந்த 3 சிக்மா பாண்டில் வந்து ஓகே இப்போ நம்ம பார்க்கலாமா. என் COH டபுள் பாண்ட் ஓ குரூப்பில் வந்து the center carbon and oxygen என்ன சொன்னோம், sp2 ன்னு சொன்னோம் இல்லையா. அடுத்தது
the three carbon atom 3 sp2 hybridized orbitals of the carbon வந்து என்ன செய்யுது sp2 hybrid orbital இல்லையா orbitals of the carbon atom overlap ஆகுது. அதில் 2sp2 வந்து orbital of the carboxyl carbon overlap with the 1sp2 hybridized orbitals of each oxygen atom இல்லையா 2 வந்து 2 ஆக்சிஜனோட சேர்ந்துருது. தேர்ட் என்ன பண்ணோம் which third sp2 hybridized orbital of carbon overlaps with either a s orbital இல்லையா s orbital of a hydrogen ஒன்று ஹைட்ரஜனோட இருக்கலாங்க இல்லைன்னா அல்கைல் குரூப்ல இருக்கக்கூடிய கார்பன் இருக்கலாம் இல்லையா ஹைட்ரஜன் ஆட்டம் or a carbon atom of the alkyl group. Okay, carbon atom of the alkyl group. Okay வா அடுத்தது நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஃபுல்லா முடிஞ்சதா? அடுத்த ஸ்டெப் மூணு சிக்மா பாண்ட் ஆயிடுச்சு நமக்கு. இந்த ஆக்சிஜன் ஹைட்ரஜன் எல்லாமே சிக்மா பாண்ட் ஆயிடுச்சு இல்லையா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு அந்த ரிமைனிங் அன்ஹைபிரிடைஸ்டு பி ஆர்பிட்டால் இருக்கு இல்லையா அதுதான். ஓகே, அதாவது each two and the oxygen atoms and the carbon atoms left with the one hybridized p orbital இருக்கு இல்லையா? அதாவது each of two oxygen atoms and the carbon atom or left. Okay, ஒவ்வொரு ரெண்டு ஆக்சிஜன் அப்புறம் ஒரு கார்பன் மூணுலையுமே எப்படி இருக்கும்னா ஒரு அன்ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால் இருக்கும். ஓகேவா? அன்ஹைபிரிடைஸ்டு left with one oxygen atoms இல்லையா? each of two oxygen atoms and the carbon atoms or left with one unhybridized p orbital. Okay, p orbital இருக்கும். அது என்ன பண்ணுனா with this perpendicular to the sigma bonding skeleton. இப்போ sigma bond இருக்குல்லையா அந்த இடத்துல வந்து எப்படி இருக்கும்? பெர்பெண்டிகுலரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு இங்க இப்படி இருக்க வச்சுக்கோ. வந்து சி இருக்குல்ல, 3 ஹைட்ரஜன் இருக்கும் இல்லையா? இது அல்கைல் சி இல்லை சி. அடுத்தது இங்கே சி இருக்குது, ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஹைட்ரஜன் இருக்கும் ஆல்ரெடி இல்லையா? அப்போது இங்கே ஒரு பி ஆர்பிட்டால், இங்கே ஒரு பி ஆர்பிட்டால், இங்கே ஒரு பி ஆர்பிட்டால். இது என்ன பண்ணும்? இந்த பிளேனில் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும் 3 அன்ஹைபிரிடைஸ்டு பி ஆர்பிட்டால். அதை தான் சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது டு த ஸ்கெலிட்டன். அடுத்தது இவங்க எல்லாம் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா லேட்டரல் ஓவர்லாப், இந்த மாதிரி இப்படி பேரலல் ஓவர்லாப்பிங் சொல்லுவாங்க. ஒன்று இது ரெண்டு கடையில் ஓவர்லாப் ஆகலாம், அல்லது வந்துட்டு
இந்த ரெண்டு கார்பனுக்கும் ஆக்சிஜன் கடையில் ஓவர்லாப் ஆகலாம். அப்போ இங்கே இப்படி இந்த மாதிரி ஒரு கனானிக்கல் ஸ்ட்ரக்சர், ரெசனன்ஸ் கனானிக்கல் ஸ்ட்ரக்சர் இங்கே ஃபார்ம் ஆகுது. ஆல் தீஸ் 3 p orbitals being parallel overlap. இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? parallel overlap or lateral overlap. அதாவது மேலே கீழே ரெண்டு பாண்ட்லேயும் வந்து உங்களுக்கு ஓவர்லாப் ஆகும். பாண்டிங் to form the pi bond which is partially delocalized ஆகுது. ஓகேவா? partially delocalized with the between the carbon and oxygen atom, between carbon and oxygen atom on one side. ஒரு side carbon and oxygen, இன்னொரு side வந்து பாருங்க one side, and carbon oxygen of the OH group இருக்குல்ல, அந்த oxygen OH group, carbon oxygen உன்னா OH groups on the other side. இதற்குல இன்னும் OHல இருக்கக்கூடிய கார்பன் இல்லைன்னா C double bond ஒர்க்லையும் அது OH group of the other side of the, ஓகேவா? அடுத்தது ஓகேதா, அதர் சைட் ஆஃப் த OH. இப்போ வந்து இந்த ரெண்டு கடையில் சொன்ன ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர், அதாவது இங்கே ஒன்று டபுள் பாண்டாக இருக்கும், இல்லைன்னா இந்த சிக்கும் ஓக்கடையில் வந்து டபுள் பாண்டாக இருந்துடும் இல்லையா? அடுத்தது இந்த RCOOH குரூப் வந்துட்டு என்ன செய்யுதுன்னா டு ஃபார்ம் த ரெசனன்ஸ். இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்னங்க? ரெசனன்ஸ் ஹைப்ரைடு. ஓகேவா? ரெசனன்ஸ் ஹைப்ரைட் ஆஃப் த மேலே நம்ம பார்த்தல ரெசனன்ஸ் ஹைப்ரைடு உருவாகுது. அந்த இதுக்கு பேர் வந்து என்னதுன்னா, ரெண்டு ஹைப்ரைட்னால 2 கனோனிக்கல் ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. 2 கனோனிக்கல் ஸ்ட்ரக்சர் நமக்கு வந்து கிடைக்குது. அதனால் இன்னொரு விஷயம் இருக்குது, அதாவது என்னது? ஆர் இப்போ தான் எழுதணும் இல்லையா? சி டபுள் பாண்ட் OH ஒரு ஸ்ட்ரக்சர். அடுத்து என்னது? ஆர் சி O மைனஸ் ஆகிட்டு இங்கே வந்துட்டு OH இங்கே வந்து ப்ளஸ்ஸு இல்லையா? இது ஒரு ஸ்ட்ரக்சர். இதுக்கு பேர் தான் என்னது? கனோனிக்கல் ஸ்ட்ரக்சர். இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம எழுதணும் இல்லையா? இன்னொரு விஷயம், இந்த கார்பாக்சிலிக் குரூப் இருக்கு இல்லையா? இந்த கார்பாக்சிலிக் கார்பன்னு இது ஒரு லெஸ் எலக்ட்ரோஃபிலிக் குரூப். எலக்ட்ரோஃபிலிக்னா எலக்ட்ரான் கம்மியாக இருக்கிறது. ஓகேவா? எலக்ட்ரோஃபிலிக் இருக்கும் கார்பாக்சிலிக் கார்பன். ஓகேவா? லெஸ் எலக்ட்ரோஃபிலிக் தென் கார்பனைல். கார்பன்லையும் CO இருக்கு, இதுலேயும் CO இருக்கு இல்லையா? ஆனால் இந்த கார்பாக்சிலிக் வந்து லெஸ் எலக்ட்ரோஃபிலிக் தென் கம்பேர்ட் டு த கார்பனைல் கார்பன். என்ன காரணம்னா இந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் தான். ஓகேவா? பிகாஸ் ஆஃப் த பாசிபிள் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். அதாவது ரெண்டு கடை டீலோக்கலைசேஷன் இங்கே எங்கேயும் வர்றது இல்லையா? delocalization, that is the delocalization of a pair of electrons, lone pair of electrons. எங்க ஆக்சிஜன்ல இருக்கிறது lone pair of electrons from the oxygen in hydroxyl group. அந்த hydroxyl group இருக்கக்கூடிய அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறது என்ன பண்ணும்? அங்கங்கே ஷிஃப்ட் இருக்கறனால ஈஸியாக என்ன ஆகும்னா அந்த எலக்ட்ரான் வந்து ஷிஃப்ட் ஆகுது. நமக்கு அதனால் என்ன கிடையாது? ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் கிடைக்குது இல்லையா? RC டபுள் பாண்ட் OH, RCO அண்ட் COH. ஓகேவா? கார்பாக்சிலிக் குரூப் வந்து பிளைனார் ஸ்ட்ரக்சர். COOH வந்து கார்பன் சென்டரில் sp2 ஹைபிரிடைசேஷன்.
அந்த sp2 ஹைபிரிடைசேஷன் வந்து என்ன பண்ணும், இந்த கார்பன் வந்து 3 ஆக்சிஜன், அதாவது ஒன்று வந்து கார்பன் இந்த அல்கைல், இன்னொன்று வந்து ஆக்சிஜன், இன்னொரு வந்து OH குரூப் இருக்குல்ல அந்த இதில் வந்து என்னதுன்னா சிக்மா பாண்ட், 3 சிக்மா பாண்டு கிடைக்குது இல்லையா. இந்த 3 sp2 hybridase orbitals of the carbon atom overlap with the sp2 hybridase orbital of the carboxylic carbon overlap with 1 sp2 hybridase orbitals of each oxygen atom with the third one வந்து sp2 hybridase orbitals of carbon overlaps with either a s orbital of a hydrogen or the carbon atom of the alkyl group. ஓகேவா. அடுத்தது each of the 2 oxygen atom வந்து கார்பன் அட்டத்தில் வந்து லெஃப்ட் ஒன்னே அன்ஹைபிரிடைஸ்டு p ஆர்பிட்டால்ஸ் வந்து 3ல இருக்கும். அப்போ அது பார்க்கும்போது ஸ்கெலிட்டனில் வந்துட்டு சிக்மா பாண்ட் ஸ்கெலிட்டனில் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும். அப்போ அந்த 3 p ஆர்பிட்டால்ஸ் என்னதுன்னா பேரலல் ஓவர்லாப் ஆகுது. CO அண்ட் CO பேரலல் ஓவர்லாப் ஆகும். பை பாண்ட், அதாவது பை பாண்ட் வரும், பார்ஷியலி டீலோக்கலைசேஷன் ஆகும் கார்பன் ஆக்சிஜனுக்கு இடையில. ஒரு சைடு CO, இன்னொரு சைடு வந்து OH குரூப்பு. அப்புறம் வந்து COH குரூப் வந்து இந்த மாதிரியான ஒரு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த கார்பனைல் கார்பன் வந்து லெஸ் எலக்ட்ரோஃபிலிக் தென் கம்பேர்ட் டு த கார்பனைல் கார்பன். என்ன காரணம் அப்படின்னா ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இங்கே பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இங்கே வந்து 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. என்ன பண்ணால் டீலோக்கலைசேஷன் ஆஃப் த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரோஃபிலிக் நேச்சர் வந்து கம்மியாகுது. இதுக்கு கார்பாக்சிலிக் குரூப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே.